ஹலோ, சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு டெய்லி ஒருத்தன் தொல்லை கொடுத்துட்டே இருக்கான். அவனை இன்றைக்கே முடிக்கணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். யார் சார் அவன்? அவன் ஒரு ரைட்ரியா, பத்திரிக்கையில் வேலை செய்கிறான். உண்மையை தான் ஏதுன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாயா. அவனை முடிச்சிட்டு சொல்லு, சரியா? சரி சார், டீட்டில் அனுப்புங்க. பசங்கிட்ட சொல்லி ஷார்ப்பாக முடிக்க சொல்லிடுறேன். பசங்களா? யோ, நீ இறங்கி பண்ணியா? நீ பண்ணுன்னு கால் பண்ணால் பசங்களை சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, பணத்தை எடுத்து அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கானுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாது, நீ இறங்கி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுதா? சரி சார், முடிச்சிட்டு கூப்பிட்றேன். சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னம்மா இந்த நேரத்தில்? இல்லைப்பா, நாளைக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அதான்ப்பா. அப்படியாம்மா? சரி, நாளை அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். சரிப்பா. ஆமாம், எங்கே இருக்கீங்க? ஒரு வேலையை நண்பர் ஒருத்தர் பார்க்க வந்திருக்கேம்மா. தொண்டை ஒரு மாதிரியாக இருந்துச்சா, அதான் சுடுதண்ணி போட்டுட்ருக்கேன். சரிம்மா, நீ பாரு, நண்பர் வெயிட் பண்ணுவார். நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். சரிப்பா, குட் நைட். குட் நைட் வச்சிடலாம். பாய். சார், முடிச்சிட்டேன்.
என்ன பாய்? சார் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே வந்து நிற்கிறீங்க. சார் சார் என்ன சார் பேசுகிறேன்? சார் 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 என்னையா, நாளைக்கு நியூஸ் பேப்பரில் என்ன வரும்னு தெரியும்ல? நீங்கள் சொன்ன மாதிரி தான் மதத்தை தப்பாக எழுந்ததுக்காக கொலை பண்ணான்னு நியூஸில் வந்துடும் சார். துபார் என்னதான் சரியாக பண்ணாலும் ப்ரெஸ்ஸு மீடியா கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இந்த ரைட்டருக்கும் கொலைகாரனுக்கும் என்ன சம்மந்தம்? கொலைகாரன் என் ரைட்டரை கொலை பண்ணா, கொலைகாரன் கொலை பண்ணும்போது போலீஸ் எப்படி கரெக்டாக போனீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்பானுங்க. பார்த்துக்கோ. பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு சார், கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. சரியா? இன்னும் 10 நாளில் எலெக்ஷன் வருது. நாளைக்கு ஏரியாவுக்கு ஓட்டு கேட்க போகணும். அதுக்குள்ளே வேலையை முடிச்சிடும்ல? ஆ, முடிச்சிடலாம் சார். ஓகே. கடவுள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லை. என்னையா, கரெக்டு தானே? மக்களே, மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. நீங்களா சார்? நான் கூட வேற யாரும் நினைச்சேன். ஆமா, நீ இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் உன்னை வச்சு அரசியல் பண்ணுற கூட்டம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. சுயநலத்துக்காக ஓடுற உலகண்டா இது. திரும்பி பார்க்க நேரம் இல்லை. அப்படியே திரும்பி பார்த்தாலும் இங்கே நீதி இல்லை.